திருவண்ட பகுதியில் 29வது மந்திர தொடரிலிருந்து நம்ம பார்க்கணும். திரு அண்டப்பகுதி. இந்த திரு அண்ட பகுதி என்பது சைவ சமயத்தினுடைய நிறைய சைவ சமயத்தினுடைய சாமி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். திருவண்ட பகுதி என்பது சைவ சமயத்தின் பல நுட்பங்களை கொண்டதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. திருக்கையிலாய பரம்பரை போற்றி நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி வகுப்பை தொடங்கலாம். அதில் முன்னோன் காண்க அப்படிங்கிற பகுதி பார்க்குறோம். முன்னோன் என்பதற்கு எல்லா பொருட்களுக்கும் முன்னால் இருப்பவன் என்று பொருள். எல்லா பொருட்களுக்கும் முன்பே இருப்பவன். இதை சிவஞான போதம் ஆதி என்று சொல்லுகிறது. முதல் நூற்பாவில் அந்தம் ஆதி என்று சொல்லுகிறது. முழுதோன் காண்க என்பதற்கு எல்லாவற்றிற்கும் உரிமை உடையவன். உலகத்தில் உயிர்கள் பொருட்கள் ரெண்டு தான் இருக்குது. விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் லட்சக்கணக்கான பெயர் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் 2 பேர் தான் சொல்லுது. உயிர்கள் ஒன்று, பொருட்கள் ஒன்று, ரெண்டே தான். இந்த ரெண்டுக்கும் உரியவன் யார்? இறைவன். அதுக்கு பேர் முழுதோன் காண்க. இரண்டுக்கும் உரியவன் இறைவன். அதனால் முழுதோன் காண்கன்னார். அதாவது திருவாசகத்தை நம்ம பாடும்போது பொருள் தெரிஞ்சு பாடிக்கிட்டால் புண்ணியம் ரொம்ப அதிகம், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா அவரே ஒரு கண்டிஷன் போட்டார், சொல்லிய பாட்டின் உணர்ந்துன்ட்டார். பொருள் தெரிந்துன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உணர்ந்துன்னு வேறு சொல்லியிருக்கிறார். அதாவது திருவாசகம் பாடுறது பால் சாப்பிட்ற மாதிரி, பொருளோடு பாடுறது பாலில் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரியா? அது சிறப்பு தான். பாடுறவங்களுக்கு நான் பாடிக்கிட்டே இருந்த அந்த வேகம் போச்சுதாங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, அதில் நிறைய நன்மை இருக்குது. அது போக போக தெரியும். தன்னேர் இல்லோன் தானே காண்க. அதாவது சிவபெருமானுக்கு இணையாக யாருமே இல்லை. அதைத்தான் நம்ம திருமுறையில் ஒப்பிலி அப்பன் என்று சொல்கிறோம். தன்னேர் இல்லோன் தானே காண்க. சைவ சித்தாந்தப்படி சிவன் ஒருவன் தான் கடவுள், மற்ற எல்லாருமே உயிர்கள் என்பது சைவ சித்தாந்தம். சிவனுடைய அம்சமாகவே அம்மை இருக்கிறதுனால ஆனந்தவள்ளி தாயாரும் கடவுள். சிவன் அம்சமாகவே விநாயகர் இருக்கிறதுனால விநாயகரும் கடவுள். சிவன் அம்சமாகவே முருகர் இருக்கிறதுனால முருகரும் கடவுள். மற்ற எல்லாரும் யார் தான்? உயிர்கள் தான் என்பது சைவ சித்தாந்தம். இப்போ பெருமாள் பிரம்மதேவர்லாம் யாருன்னு கேட்கக்கூடாது. அவங்க சிவனே பெருமாளாக வரவும் வாய்ப்பு இருக்குது, உயிர்களே யாராக வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக நீங்கள் பெருமாளை அவமதிச்சிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் நம்ம அவ்வளோ பெரிய சித்தாந்தம் நமக்கு இப்போ வேண்டாம். ஆனால் நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்குறது, திருவாசகத்தோட பொருளோடு படித்தீங்கன்னா புண்ணியம் ரொம்ப அதிகம். திருவாசகம் பாடினதுக்கு 50 மார்க் போட்டாருன்னா பொருள் தெரிஞ்சிட்டதுக்கு 50 மார்க் போடுவார். அது அவ்வளோ புண்ணியம் உள்ள செயல். அதுக்காக சொல்கிறோம். தன்னேர் இல்லோன் தானே காண்க. சிவனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை, தனக்கு நிகர் இல்லாதவன். ஆங்கிலத்தில் அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. ஏனத் தொல்லுயிர் அணிந்தோன் காண்க. ஏனம் ஏனத் தொல் எயிறு. அதை தொல் ஏன எயிறு என்று தமிழில் பொருள் காணும்போது தொல் ஏன எயிறுன்னு மாற்றுவாங்க. பழமையான ஏனம் பன்றி, புரியுதா? ஆதி வராகம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. தொன்மையான பன்றியினுடைய பல்லை அணிந்தவர். அதாவது இரணியாக்கன் என்ற ஒரு அசுரன் நிலத்தை ஒரு பாய் மாதிரி சுருட்டி பாதாள உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். புராணத்தில் இந்த கதை இருக்குது.
அதெல்லாம் நடக்குமான்னு கேட்கக்கூடாது, கதை எழுதுங்கிட்ட போய் கேட்கணும். நம்ம என்ன செய்கிறது? அதாவது சில தத்துவங்களை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். பாதாள உலகம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுறான். பெருமாள் பன்றியாய் அடி தேடினது கதை வேறு, அந்த கதையும் இந்த கதையும் இணைக்கக்கூடாது. பெருமாளே பன்றியாக போய் என்ன செய்கிறார்? அந்த அசுரனை அழித்ததோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை, அவனுடைய ரத்தத்தை குடிச்சு விடுறார். அதை குடித்த உடனே அவருக்கு ஒரு வெறி நல்லவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தீமை செய்கிறார். அப்போது சிவபெருமான் யாரை அடக்க வேண்டிய கட்டாயம் வருது? பெருமாளை அடக்கி அவருடைய பல்லை பிடுங்கி அணிந்து கொள்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, காத்தல் கடவுளும் என்னுடைய ஆற்றலுக்கு என்னப்பட்டவர்? கட்டுப்பட்டவர். திருமால் யாரை வேணாலும் அடக்கலாம், ஆனால் திருமால் அடக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார். யார்? அதான் அதில் இருக்கிற செய்தி. ஏனத்தொல்ல இரு அணிந்தோன் காண்க. எவ்வளோ அழகான செய்தி. இதை கேட்க கேட்க உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு இப்போ புரியாது. சிவபக்தி அதிகமாகும், அது இப்போ புரியாது உங்களுக்கு. உங்களை அறியாமலே அளவற்ற பக்தி வரும். ஏன்னா சிவபெருமான் உதவுவாரா உதவ மாட்டாரா காப்பாற்றுவாரா அந்த ஐயங்களெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நீங்க ஆரம்பிக்கும். நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்கங்கிறது அடுத்த வரியில் சொல்கிறார். காணப்புலியுரி அறையோன் காண்க. காணம்னா காடு, காட்டில் வந்த புலி. அதாவது தேவதாரு வனம் என்று சொல்லுவாங்க, அல்லது தாருக வனம்பாங்க. அந்த வனத்தில் நிறைய முனிவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு தவறான கொள்கையில் இருந்தாங்க. வேள்வி செஞ்சால் போதும், மந்திரம் போதும், சாமி வேண்டாம், எல்லாம் வேணும், யார் மட்டும் வேண்டாம்? சிவன் வேண்டாம் என்று இருந்தவர்கள். எனவே சிவனுக்கு எதிராக மந்திரங்களை சொல்லி இந்த புலி, யானை இதையெல்லாம் யாரை நோக்கி ஏவுறாங்க? சிவபெருமானை நோக்கி ஏவுறாங்க. அவைகளையெல்லாம் அடக்கி அதன் தோலை யார் உரித்து போர்த்தி விடுறார்? சிவபெருமான் போர்த்துறார். அங்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, சிவனே மந்திர வடிவமாக தான் இருக்கிறார். எல்லா மந்திரங்களும் யாருக்கு கட்டுப்பட்டது? எனவே இந்த யானையும் புலியும் அவரை ஒன்றும் செய்யாது என்பது தான் அதனுடைய தோலை உரித்து போர்த்தி கொள்கிறார். எந்த மந்திரத்தாலும் எந்த வேள்வியாலும் சிவபெருமானை ஒன்றும் பண்ண முடியாது என்பது செய்தி. ஏன தொல்லுயிரு அணிந்தோன் காண்க. காண புலியுரி அறையோன் காண்க. புலித்தோலை இடையில கட்டியிருக்கிறதுனால அறையோன். அவர் பாம்பை நகையாக அணிவார். சிவபெருமானுக்கு கையில், காலில், தலையில், கழுத்தில் எல்லாம் என்னது தான்? பாம்பு தான், நாகம்தான். அது அவருடைய ஆற்றலை குறிப்பது. உடம்பே என்ன மயமாக இருக்கிறது? ஆற்றல் மயமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பாம்பை அணிகலனாக அணிவார், புலித்தோலை ஆடையாக அணிவார், யானத்தோலை போர்வையாக அணிவார். இதை ஒன்று கொண்டு மாற்றி சொல்லிடக்கூடாது, புரியுதா? ஏன தொல்லுயிர் அணிந்தோன் காண்க. நேற்று தான் நடத்தணும். அந்த திருவாசகத்தில் என்ன பகுதி பேராசிரியருக்காக போட்டோம்ல, திருப்பூவல்லி, அதே மாதிரி திருச்சாளல், அதில் கேட்குறாரு, புலித்தோலை அணிகிறாரு, காட்டில் போய் நடனம் ஆடுறாரு, இவரெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் என்னென்னா, அவர் நினச்சா எல்லாமே பொடி பொடியாக போயிடும். பிறகு அவர் போடுற ட்ரெஸ்ஸு, பாம்பு பற்றிலாம் உனக்கு என்ன கவலைங்கிறது பதில். அவர் நினச்சாருன்னா பிரபஞ்சமே சாம்பலாக போயிடும். அவர் என்ன கட்டினா உனக்கு என்ன? அவர் என்ன போட்டுற? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், அவர் போட்டிருக்க சட்டம் எனக்கு பிடிக்கல சார், அதனால் நான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கலன்னு சொல்லுவீங்களா? கலெக்டர் எப்படி இருந்தால் உங்களுக்கு தேவை கையெழுத்து. அதுமாதிரி சிவபெருமான் எப்படி இருக்கிறாருங்கிற கவலை உனக்கு எதுக்கு என்று அங்கு மாணிக்கவாசகர் கேட்கிறார். அதைத்தான் என்ன சொல்கிறாரு? காணப்புலியுரி அறையோன் காண்க. அடுத்தது நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்க என்பது அதற்கு அடுத்த வரி. திருநீறு அணிந்திருப்பவன். அதாவது மாணிக்கவாசகருக்கு இறைவன் 12 திருமுறையில் குருவை அதிகமாக பேசுகிற திருமுறை திருவாசகம். சைவ சித்தாந்தத்தில் 8ஆம் நூற்பாவில் குரு. இது எத்தனாம் திருமுறை? குருவுக்கே உரிய ஒரு நூல். நீங்கள் அந்த நூலை பொருள் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா குருவருள் கிடைக்கும். இப்போ நம்ம சாமியே நமக்கு குரு தானே. நம்ம சாமியை நான் அந்த கோயிலுக்கு நான் வர்றதுக்கு 2 காரணம் தான் சொன்னேன். நான் பேசுகிறத காரணமாக சொல்லலை, புரியுதா? சாமியை கும்பிடுறோம், நம்ம சாமியை கும்பிடுறோம், பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. பேசி எத்தனை பேர் அப்படி என்ன எல்லாம் திடீர்னு மாறிட போகிறாங்களா? நம்மளால் முடிஞ்சது தான் பேச போகிறோம். நம்மளும் யார் தான்? சராசரி மனிதர் தான். நம்ம என்ன பெரிய ஆச்சாரியரா? அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குருவர். அதான் நீற்றோன் என்பது திருநீறு பூசியவன். காண்கன்னா அறிந்துகள், தெரிந்துகள், கண்டுகள்.
உரையாசிரியர்கள் காண்கன்னு சொல்லிட்டே போயிடுவாங்க. நாம் பொருள் எடுக்கும்போது அறிந்துகொள், தெரிந்துகொள், உணர்ந்துகொள் என்று பொருள் எடுக்கணும். நினைதோறும் நினைதோறும் அந்த இடம் ஒரு அழகான இடம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் இறைவனுடைய புகழ். இந்த இடத்துல மாணிக்கவாசகருடைய உருக்கம் இந்த இடத்துல வருது. அந்த திருமேனியை நினைக்க நினைக்கங்கிறார். அந்த திருமேனியை நினைக்க நினைக்க அவர் பிரிந்த துன்பத்தை என்னால் என்ன செய்ய முடியல, அந்த ஆற்றேன் என்றால் தாங்க முடியவில்லை. அந்த திருநீறு பூசின அந்த என்னுடைய ஆச்சாரியனுடைய நினப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை நினைக்க 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 நினைக்கன்னா பல தடவை நினச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நினைக்க நினைக்க அந்த பிரிவை என்னால் என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியலை. அந்த வரி திருவாசகம் உருக்கமே நிறைந்த ஒரு நூல். இது இறைவனுடைய பெருமை சொல்கிற பகுதி. இப்போ 1 மணிக்கு மகாலிங்கம் உங்கள் ஐயாவுடைய பாலிடெக்னிக்கில் சொற்பொழிவு எனக்கு வள்ளலாருடைய பகுதி பேசுகிறேன். மாணிக்கவாசகர் வள்ளலாரை பற்றி என்ன சொன்னார்னு பேச போகிறேன். அதில் மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியை, மாணிக்கவாசகரின் திருவண்ட பகுதியை வள்ளலார் வேதம்ங்கிறார். எதை மட்டும், திருவண்ட பகுதியை மட்டுமே மறைங்கிறார். ஏனென்றால் அத்தனை ரகசியங்களையும் தனக்குள் கொண்டது எது, திருவண்ட பகுதி. திருவண்ட பகுதியை மட்டுமே மறைங்கிறார். திருவாசகத்தையும் மறைங்கிறார், திருவண்ட பகுதியும் மறைங்கிறார். 1 to 2 சொற்பொழி எனக்கு. அதனால தான் நாங்கள் வழக்கமாக ஒரு டைமை விட முன்னால் வந்துட்டோம். நீட்டோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. ஆற்றேன்னா தாங்க முடியவில்லை. அவனை சந்தித்தது, அவன் என்னை விட்டு பிரிந்தது, அதையெல்லாம் நினைக்க நினைக்க என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்தோன்னா ஐயோ. 45வது பதிகத்தில் கடைசி வரி அந்தோ அந்தோ அந்தோவே. அந்தோன்னா ஐயோ, அதாவது தன்னுடைய துன்ப நிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அந்தோ என்பது. கெடுவேன், கெடுவேன்னா இந்த மாதிரி அவரை பிரிந்த நிலையை நான் நினைக்க நினைக்க அது எனக்கு ஒரு மேலும் மேலும் துன்பமாகி அமைந்து விடுங்கிறது தான் கெடுவேன். அவர் கெடுவேன் சாவேங்கிறதெல்லாம் மாணிக்கவாசகர் சாதாரணமாக சொல்லுவார். நம்ம ஏதாவது அமங்கல வார்த்தைன்னா பயப்படுவோம், இப்போ சொல்லாதம்போ. ஆனால் அவருக்கு வாழாப்பத்து, செத்திலாப்பத்து, முட்டிலேன் தலைகீரேன், செழுங்கடல் புகுகிலேன், கீரிடேன், இதெல்லாம் சாதாரணம். ஏன்னா அவருக்கு உடம்பை அவர் லக்கேஜாக பார்த்தார். நம்ம உடம்பை தான் எதா பார்க்குறோம், மெயின் பிக்சராக பார்த்துட்ருக்குறோம், சொத்தாக பார்த்துட்ருக்குறோம். அவருக்கு உடம்பு லக்கேஜ். அதனால் உடம்பு, நம்மளும் அதே மாதிரி உடம்பை இகழ முடியாது. ஏனென்றால் இந்த உடம்பை வைத்து தான் நம்ம சாதனம் பண்ணணும். அவருக்கு உடம்பு தேவையில்லைன்னு சொன்னாலும் இறைவன் விடமாட்டுக்காரு, திருவாசகம் பாட வைக்கணும். அதனால் அவர் சாமியை திட்ட முடியாது. ஒரு திருவாசகம் இப்போ தான் நடத்தினேன். இழித்தனன் என்ன யானை, இழித்தனன் என்ன யானை. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? பண்டிதமணி சொல்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை, இதுக்காக ஒன்றை திட்டினா நீ கோவப்படுவ. அவர் பண்டிதமணி எழுதுகிறார், என்ன திட்டினாலும் கோவப்படுவ. என்ன திட்டினா ஏன் கோவப்படுவேன்னா, இந்த உடம்பு யார் சொத்து? உன்னுடைய சொத்து. நானும் யாருக்கு அடிமை? அதனால் மன்னிச்சிருன்னு கேட்குறார். புரியுதா? பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் மன்னிப்பு கேட்குறார். திருவாசகங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அனுபவிக்க எனக்கு தூத்துக்குடியில் நாளைக்கு ஒரு சொற்பொழிவு, 40 பேர் சொற்பொழிவு கேட்க வர்றாங்க. இவர் வர்றாரு, எல்லோரும் வர்றாங்க. நாளை 40 பேர் வர்றாங்க சொற்பொழிவு. இதில் எல்லாருமே வர்றாங்க ஒரு சொற்பொழிவு கேட்க, 1.5 மணி நேரம் சொற்பொழிவு கேட்க. அதில் திருவாசகத்தை தான் ஆரம்பிக்கிறோம், மாணிக்கவாசகரை தான் ஆரம்பிக்கிறோம். அதில் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றோன் காண்க அந்தோ கெடுவேன். அதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காரும்போது, நீங்கள் அந்த சந்தத்தில் பாடுறது, கூட்டத்தில் பாடும்போது சந்தமாக பாடணும். நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. தனியாக உட்கார்ந்துருக்கும்போது நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும், ஒரு கேப்பு கொடுக்கணும். நம்ம கேப் விடாமல் பாடுவோம். புரியுதா? நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. அவர் சொல்ல தான் சொன்னார். சொல்லிய பாட்டின் பாடுவாரா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பாடுங்க. சொல்கிற மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். பாடுங்க, ஆனால் எப்படி இருக்கணும்? சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் திருவாசக போட்டியில் நடந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டார்.
வாங்கினபடி தண்டபாணி தேசிகராக ம் என்ன நீ இந்த ரகத்தில் பாடுற எனக்கு தான் தெரியும். கூட இருன்னு சொல்லி 2 நாள் இருக்க வச்சு மோகன ராகத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த ராகத்தை தான் மோகன ராகத்தில் தான் திருவாசகம். மோகன ராகத்துக்கு என்ன சிறப்புனா, நீங்கள் என்ன கற்றுனாலும் சத்தம் வெளியே போகாது. மோகன ராகத்துக்கு என்ன கற்றுனாலும் சத்தம் வெளியே போகாது. ஆமாம், சொல்லி கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்தாரு. இப்போ நாம் பாடுறது சந்தம், அது அந்த சந்தமும் அந்த மோகனத்தில் போய் நின்றுக்கிடும். இப்போ உதாரணமாக, ஆமாம், சந்தமும் அந்த மோகனத்துக்கு தானாக போயிடும். இப்போ உதாரணமாக, நீட்டோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்று, அதையே நீட்டோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அப்படின்னு இறக்குனீங்கன்னா அது 50% எது வந்துடும்? மோகன ராகம். ஆமாம், வரமாட்டோம். அதுக்கு உங்களுக்கு படிப்படியாக அனுபவிக்கணும். ஆமாம், அதாவது உங்களுக்காக ஒரு செய்தி சொல்கிறேன். உங்களுக்கு அதையெல்லாம் சாமி தருவார், சதகிரி சாமி ஒரு நாள் தருவார். அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட ஜி போப்பாண்டவர் ஜி போப்பு திருவாசகம் பாடம் கேட்குறாரு. பாடம் தொடங்கியாச்சு, நல்ல நாள் பார்த்து தொடங்கியாச்சு. நமச்சிவாய வாழ்க பொருள் கேட்டார். நாதன் தாழ் வாழ்க, அதுக்கும் பொருள் சொல்லியாச்சு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கண்ணிமைக்கு நேரம் கூட என்னை விட்டு போகாதவன் திருவடி வாழ்கங்கிறதுக்கு விளக்கம் சொன்னார். உடனே ஜி போப்பு கண்ணீர் வடித்து அழுது, உலகத்தில் நான் படிக்காத தத்துவ நூலே கிடையாது, இப்படி ஒரு கான்செப்ட் எந்த வேதத்துலேயும் கிடையாது, ஒரு சின்ன உதவி, இன்னைக்கு எனக்கு லீவ் விட்டுருங்க. என்னைக்கே லீவ் கேட்குறாரு. நான் இதை இன்றைக்கு 24 மணி நேரம் எதை அனுபவிக்கணும்? இந்த ஒரு வார்த்தை, இந்த வரியை மட்டும் அனுபவிக்கணும். எனக்கு இன்றைக்கி லீவ் விட்டுருங்க, லீவ் வாங்கிட்டு போயிட்டாராம். எதை அனுபவிக்க? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அதுதான் சொன்னார். ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன், இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. என்ன பொருள்னா, இனிய இசையை தருகின்ற வீணையையும் வீணையின் இசையையும் பிரிக்க முடியாது. சைவ சித்தாந்தத்தில் இது 2ஆம் நூற்பாவில் எடுத்துக்காட்டாக இருக்குது, வெண்பாவாக இருக்குது. 2ஆம் நூற்பாவில் பண்ணையும் ஓசையும்னு ஒரு வெண்பா இருக்குது. அந்த வெண்பாவில் இந்த செய்தி இருக்குது. அதாவது வீணையையும் இசையையும் பிரிக்க முடியாதபடி போல இறைவன் ஆன்மாக்களிலும் எல்லா பொருளிலும் பிரிக்க முடியாமல் கலந்திருக்கிறான், உடனாய் கலந்திருக்கிறான். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் அத்வைதம்னு சொல்கிறோம். அத்வைதம் வேறு, அத்வைதம் வேறு. அத்வைதம்னா என்னதுன்னா பிரிக்க முடியாத தன்மை. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, சாமி நம்மகிட்ட வந்தார், சாமி நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, 8 பொருள்களை விட்டு இறைவனே நினைச்சாலும் போக முடியாதுன்னு சொல்லுது. நமக்கு அது ஒரு ஆறுதலான செய்தி. பஞ்சபூதத்தை விட்டு சாமி நினைச்சாலும் எங்கேயும் போக முடியாது, எதில் இருந்தாகணும். அதனால தான் பஞ்சபூதத்தை கும்பிடுறோம். நிலத்துக்கு காஞ்சிபுரம், திருவாரூர், நீருக்கு திருவானைக்கா, நெருப்புக்கு அண்ணாமலை, காற்றுக்கு காலத்தி, ஆகாயத்துக்கு சிதம்பரம். பஞ்சபூதத்தை கும்பிடுறதுக்கு இதுதான் காரணம். பாரிடை ஐந்தாய் நிலத்தை சாமியாக பார்க்குறாரு. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. அதைத்தான் இன்னொரு இடத்துல பார்க்குறாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஆகி நீதான் அதான் இருக்கிறாங்கிறாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. எனவே அந்த இன்னிசை வீணையில் இசைந்தோன் என்பதற்கு பொருள் 8 பொருளில் இறைவன் இருந்தே ஆகணும். பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், உயிர்கள். இது ஒரு ஆறுதலான செய்தி. வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நரகத்துக்கே நம்ம போக வேண்டியது வந்தாலும் சாமி யாரை விட்டு போக முடியாது, நீங்கள் சாமிகிட்ட பேசிக்கிடலாம். இதெல்லாம் சித்தாந்தம் தான் சொல்லி தருது, வேறு எங்கேயும் கிடையாது. எந்த சூழ்நிலை, ஜெயிலுக்கே நம்ம போனாலும் சொந்தக்காரனெல்லாம் ஓடிடுவான், நம்மளையும் தூக்கி உள்ளே போட்டுருவானுன்னு. ஆனால் யார் ஓட மாட்டா. அதனால தான் தோன்றா துணைன்னும். எங்கே போனாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஆப்பிள் பழம் வாங்கி கொடுத்துட்டு, அப்போ நான் பிறகு வரட்டுமான்ட்டு போய் தைரியமாக இருங்கன்ட்டு பயம் காட்டிட்டு கிளம்பிடுவான். ஆனால் யார் கூட இருப்பா? டாக்டர் கூட போயிடுவார். டாக்டர் தேடினோம்னா ஷிஃப்ட்டு அவருக்கு இப்போ கிடையாது, பிறகு வருவார்மா. நர்ஸு தூங்கிட்டு இருக்கோம், நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. உறவினர் ஆமாம் கூட வருவார். இன்றைக்கி பட்டினத்தார் குரு பூஜைங்கிறதுனால இன்றைக்கி பட்டினத்தாருக்கு பூஜை பண்ணுறாங்க.
இன்றைக்கி தான் குரு பூஜைன்னு சொல்லலை, பூஜை பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் பூஜை. ஆக்சுவலாக நான் கரூரில் இருக்க வேண்டியது. கரூரில் தங்கவேலையா வீட்டில் பூஜை, நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் வச்சு நடத்துகிறாங்க. நான் கரூரில் இருக்க வேண்டியது பூஜை. அதில் சொல்கிறார்ல, வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலர் தந்த ஓடு நமக்கு உண்டு வற்றாத பாத்திரம், ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் தர, நல் நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லை, மாடு உண்டு கன்று உண்டு மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு என்படி கேட்டுவிட்டோம், இனி கேள்மனமே ஓடு உண்டு கந்தை உண்டு உள்ளே எழுத்தைந்தும் ஓத உண்டு, தோடுண்ட கண்டன் அடியார் துணை நமக்கு உண்டு அப்படின்னு பட்டினத்தார் அந்த நிலையாமையை பாடுவார். முடிசார்ந்த மன்னரும் முற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவது கண்டும். நாமளே போகிறோம், அந்த கடைசி கடமைகள் செய்கிற இடத்துக்கு போகிறோம், பிறகு பேரறிஞர் வைரமுத்துவுடைய பாட்டு கேட்குறோம். பாட்டு கேட்கும்போது மட்டும் நம்மளால் ஞானி ஆயிடுவான், அன்னைக்கே தெரிஞ்சிட்ட மாதிரி, புரியுதா? பிறகு வெளியே போய் சராசரி மனிதன் ஆயிடுவான், புரியுதா? அந்த பாட்டு சரியாக இருக்கான்னா சைவ சித்தாந்தப்படி அவ்வளவும் தப்பு. சைவ சித்தாந்தப்படி அதில் ஏகப்பட்ட தப்பு இருக்குது அந்த பாட்டில். அது சொல்ல முடியுமா? நீ என்ன பெரிய வைரமுத்தான்னு கேட்பான். வெளியே வந்தோடனே சராசரி மனிதன் ஆயிடுவான், உண்டா இல்லையா? அதனால் அவர் சொன்னார், அதில் இப்போ நம்ம ஒருத்தர் வயசாகி இறந்துடுறாரு, மின்மயானத்தில் எரிக்கிறோம், சாம்பல் அவர் உடம்பு மட்டும் சாம்பல் தானே, வேறு சாம்பலும் கலந்துருக்காங்கிறதே நமக்கு தெரியாது. வேறு சாம்பலும் கலந்துரும். நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் கிரியை செய்கிறீங்க, ஆனால் ஏகப்பட்டவருக்கு செய்கிறீங்க, புரியுதா? அதுவும் தனியாக கிடைக்காது. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவிலோரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவது கண்டும் படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னி நம்பலவன் அடி சார்ந்து நாம் உய்யுண்ட வேண்டுமென்றே அறிவார் இல்லை. பட்டினத்தார். இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது மனப்பாடமானது, காலேஜ் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணது. அதனால் மதுரையில் படிக்கும்போது இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, வீணையை இசையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதுபடி இறைவன் உயிர்களோடும் உலகத்து பொருட்களோடும் பிரிக்க முடியாதபடி என்ன செய்திருக்கிறான்? கலந்திருக்கிறான். அதற்கு சைவ சித்தாந்தத்தில் பொதுநிலைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே சைவ சித்தாந்தத்தில் கலைச்சொல், இங்கிலீஷில் டெக்னிக்கல் டேர்ம்ஸும்பாங்க, கலைச்சொல் இருக்குது. இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருப்பதற்கு என்ன பெயர்? பொதுநிலை, இறைவனுடைய பொதுநிலை. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவையின் அறிந்தோன் காண்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வீணையில் வருகின்ற இசையில், அன்னதொன்றுனா வீணையில் வருகின்ற இசையில் ஒன்று, அந்த இசையை இறைவன் பாடினான். அறிந்தான் என்பதற்கு அந்த ஒரு இசை தான் அவருக்கு தெரியும்னு பொருள் எடுத்துடக்கூடாது. அதில் ஒரு இசையை இறைவனே பாடியிருக்கிறார். மதுரையில் பாணபத்திரனுக்காக வர்றார்ல இறைவன், அந்த வரலாறு. மதுரைக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, பாடல் போட்டிக்கு வர்றார். பிறகு அங்கே வந்து பாணபத்திரர் என்ற ஒருத்தர் வந்து அங்கே பாட்டு சொல்லிக் கொடுக்குறவர் இருக்க, பாண்டியனுக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார் பாணபத்திரர். அங்கே வந்து வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வந்து இசை போட்டிக்கு அழைக்கிறான். அழைத்த உடனே பாணபத்திரரை கூப்பிட்டு அந்த திருவிளையாடல் நம்ம சினிமாவில் பார்த்துருக்குறோம். நாளைக்கு இந்த மாதிரி இசை போட்டி ரெடியாக இருங்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் நேரே யார்கிட்ட போய் சரண்டர் ஆகிறான்? சொக்கநாதர்கிட்ட போய், சாமி இந்த மாதிரி போட்டிக்கு அழைக்கிறாங்க, நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு கேட்ட உடனே சொக்கநாதரே யாராக வர்றாரு? விறகு வியாபாரியாக வந்து. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த பாணபத்திரர் ஏன் பயப்படுறாருன்னா, அந்த வட இந்தியாவிலேருந்து போட்டிக்கு வர்றானல்ல, அவனுடைய சீடர்கள் மதுரை முழுவதும் பாட்டு பாடி மதுரையை கலங்கடிச்சிட்டானவர். அதை இவர் கேட்டு பயந்துட்டார். யார்? பாணபத்திரர். சீடன் விலை எப்படி பாடுறானுவன்னா, அப்போ இவர் எப்படி பாடுவார்னு பயந்துட்டான். அப்போ இறைவன் போய் அவர் தங்கியிருக்கிற வீட்டிலையே சினிமாவில் அப்படியே வரும். தங்கி இறைவன் வந்து சாதாரி பண், ஞாபகம் வச்சுடுங்க, என்ன பண்ணில் பாடுறாரு? சாதாரி பண்ணில் பாடுறார். சாதாரி பண்ணுங்கிற ஒரு பண்ணில் பாடுறார். அப்போ கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் வேலைக்காரன், அவருக்கு பாணபத்திரருக்கு வேலைக்காரன். இறைவன் சொல்கிறார் பாணபத்திரருக்கு, இறைவனுடைய கருணையை பாருங்கள், பிரபஞ்சத்துக்கே கடவுளாக இருக்கிறவர் ஒரு பாணபத்திரரை காப்பாற்றுறதுக்கு நான் அவருக்கு வேலைக்காரங்கிறார். இதையெல்லாம் நினைக்கிறதுக்கு தான் பொருள் கேட்க சொல்கிறாங்க. நம்ம பாடும்போது இந்த பொருள் தெரியாது. நான் சொன்ன செய்தியை மறந்துடக்கூடாது. திருவாசகம் முற்றோதல் சரியை கிரியை, திருவாசகம் பொருள் கேட்டல் யோகம் ஞானம். நாளை சேர்த்தடிக்கணும்னா பாடவும் செய்யணும், பொருளும் தெரியணும். கம்பல்சரின்னு நான் சொல்லலை, சைவம் சொல்லுது. அதில் சாதாரி பண்ணை இவர் பாடினார். அப்போது அவன் அந்த பாணபத்திரிடத்தில் வேலை செய்கிறவனுக்கே இவ்வளவு ஞானம்னா, பாணபத்திரத்துக்கு எவ்வளவு ஞானம்? நைட்டோட நைட்டாக என்ன செஞ்சிடறாரு? பாலையாதன் அதில் வருவார். கூட்டமே கலைஞ்சி போயிடுறாங்க. பாட்டும் நானே பாவமும் நானே இவர் பாடுவார். அவர் வந்து அவருக்கு என்ன பாட்டு? சித்தமலம் இசைத்தமிழ். அதுதான் சாதாரிப்பண், அதுதான் சாதாரிப்பண்.
அந்த இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. பரமன், பரமன்னா மேலானவன் அர்த்தம். பர என்றால் மேல், பராபரமே மேலானவன். பரன் கிராமங்களில் பரன் மேலே இருக்குது அப்படிம்பாங்க. எங்கள் கிராமங்களில் பனை கருப்பட்டியை ரொம்ப நாள் நீங்கள் சாதாரண வெளியே வச்சிங்கன்னா உருகிறோம். இந்த கடையில் வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கு போடக்கூடாது. அவன் 15 நாளைக்கு வச்சுருப்பான், அவன் வரலன்னு தூக்கி விட்டுருவான். வீடுகளில் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வச்சோம்னா தானாக உருகும். இதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பனை மரத்தில் ஒரு பரன் வச்சு அது மேலே அடுக்கி விட்டுருவாங்க. இந்த அடுப்பிலேருந்து வர்ற வெப்பத்தில் அது எப்போவுமே எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டியாக இருக்கும். அதுக்கு விலை அதிகம். புது கருப்பட்டியை விட எதுக்கு விலை அதிகம்? ஏன்னா அதில் எடை குறைஞ்சிரும். புது கருப்பட்டியில் எது அதிகமாக இருக்கும்? எடை அதிகமாக இருக்கும், ஈரம் இருக்கும். பனை தொழிலாளர்களை வச்சு நாங்கள் வேலை வாங்கினதுனால சொல்கிறேன், நாங்களே சம்பளம் கொடுத்து வேலை வாங்கினதுனால சொல்கிறேன். இது பரன் அப்படிம்பாங்க. பரமன் மேலானவன் காண்க. பழையோன் மேலானவனாகவும் இருக்கிறான். பழையோன் என்ற சொல்லுக்கு அனாதியானவன். அனாதி என்றால் சிவன் எப்போது இருக்கிறார் என்று காலவரையறை செய்ய முடியாது. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் என்னைக்கு பிறந்தாருங்கிற தேதியை குறித்து தான் கொண்டாடுறோம், உண்டா இல்லையா? ஆனால் அதே மாதிரி நீங்கள் சிவனுக்கு என்ன சொல்ல முடியாது? ஜெயந்தி சொல்ல முடியாது. ஜெயந்தினா பிறந்த நாள் சொல்ல முடியாது. அது பிறவான் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு சொன்னது யாருக்கும்? சிவனுக்கும். பிறப்பிலி, பிறப்பு இல்லாதவன். அதனால தான் நம்ம சிவபுராணத்தில் சிவனின் அனாதி பழமை அப்படின்னு சொல்கிறோம். சிவபுராணத்துக்கு கீழே ஒரு தலைப்பு போட்டிருப்பாங்க, சிவனின் அனாதி பழமை. அனாதி பழமை அது பழையோன் என்றால் அவனுக்கு முன்பு யாருமே கிடையாது. அந்த எண்ணிலி இந்திரர், மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார், எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணிலில் மால்பலன் மாண்டனர்கான் தோல் நோக்கம் அப்படிங்கிறார். அதைத்தான் திருநாவுக்கரசர் இதில் சொல்கிறார். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். பிரம்மன் 100 கோடி பேர் செத்துட்டானா இது வரைக்கும். பாருங்கள், நீங்கள் மக்கள் தொகையை பெருசாக பேசுகிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் உலகத்து மக்கள் தொகையை ஒரு 500-600 கோடி தான். அவர் சொல்கிறார் பிரம்மனே 100 கோடி பேர் செத்துட்டாங்கிறார். ஆமாம், இன்னைக்கு எத்தனை கோடி சேர்த்து? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனை, அவரும் 6 கோடி நாராயணன் பிறந்து இறந்து விட்டான். எத்தனை இந்திரன் பிறந்து இறந்திருக்கிறான்னா, கங்கை கரையில் இருக்கிற மணல் அளவுக்கு யாரு? இந்திரன் பிறந்து இறந்திருக்கிறான். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன். இறைவன் ஒருத்தன் தான் ஈரில்லாமல் இருக்கக்கூடியவன். இது நம்ம மைண்டில் போய் பட 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 என்ன ஆகும்னா, சிவபக்தி உங்களை அறியாமலே நாம் நினச்சி பக்தி வளர்க்கிறது வேற. இந்த மந்திரங்களும் இந்த செய்திகளுமே உங்கள் பக்தி என்ன செய்யும்? வளர்க்கும். அதுதான் பொருள் தெரிஞ்சிடுங்கன்னு சொல்கிறது அதுக்காகத்தான். பரமனும் காண்க, பழையோன் காண்க, பிரம்மன்மால் காணா பெரியோன் காண்க. பிரம்மனும் திருமாலும் தங்களில் யார் பெரிய கடவுள் என்று அவர்களுக்குள் சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் அண்ணாமலை ஜோதியாக நிற்கிறார். அடிதேடி திருமால் போறாரு, முடிதோடி பிரம்மன் போறார். 2 பேருமே பார்க்கலை, யுகம் யுகமாக தேடுகிறார்கள். ஏன் இறைவன் அப்படி ஜோதியாக நின்றான் என்றால், மாணிக்கவாசகரே சொன்னார், பதைப்பு ஓடுங்க. பதைப்பு என்றால் முனைப்புன்னு அர்த்தம். ஆங்காரம் தவிரார்கான் சாழலோ, திருச்சாளலில் சொல்கிறார். அண்ணாமலையார் அவர் நிற்கலன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன போகாது? அகங்காரம் போகாது. இந்த ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் 8வது மந்திரத்தில் ராவணன் வருவார், 9வது மந்திரத்தில் அயன்மால் வருவாங்க, 10வது மந்திரத்தில் சமண பௌத்தர்கள் வருவாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் எங்கள் ஆள் ஊரில் இல்லாத காரணமெல்லாம் சொல்லுவான். ஆனால் சேக்கிழார் சொல்கிற காரணத்தை சொல்ல மாட்டான். சேக்கிழார் காரணம் சொல்கிறார். எங்கன்னா தோடுடைய செவியன்கிறதுல 8வது மந்திரத்தில் ஏன் ராவணன் வர்றான்னு சேக்கிழார் உரை எழுதுகிறார். தோடுடைய செவியன் என்ற மந்திரத்தில் 8ல் ஏன் ராவணன் வர்றான் என்பதுக்கு உரை எழுதுகிறாரு. 9ல் அயன்மால் ஏன் வர்றாங்கன்னு உரை எழுதுகிறாரு. 10ல் சமண பௌத்தர்கள் ஏன் வர்றாங்கன்னு சேக்கிழார் எழுதுகிறார். இந்த அயன்மால் மந்திரம் தொழுவார்க்கேன்னு தொடங்கும். 1900 மந்திரத்துக்கு மேலே இருக்குது அந்த மந்திரம். தொழுவார்க்கே அருளுவது என்று தொடங்கும். இவங்க 2 பேரும் தேடினாங்கன்னு நம்ம ஆட்கள் சொல்லுவானே தவிர ஏன் தேடினாங்கன்னு கடைசி இருக்குன்னு சொல்ல மாட்டான். தேடுறதுக்கு ஏன் வச்சாருன்னு சொல்ல மாட்டான். இவங்க 2 பேரும் தேடினதுக்கு காரணம் சொல்லிட்டோம்.
அதில் வந்து அந்த அவங்களுடைய முனைப்பு இருந்ததுனால இறைவன் என்ன செய்ய வச்சார், தேட வச்சார். அந்த அந்த திருவாசகம் 2 அதில் என்ன சொல்கிறாருன்னா, தொழுதால் போதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போச்சுங்கிறார் சேக்கில். இறைவனை அடையணும்னா என்ன செய்தால் போதும், தொழுதால் போதும். இதே சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் வந்து இப்போ செல்வராஜ் இங்கே இல்லை, அவரை பார்க்கணும்னா நான் இங்கே பார்க்க முடியாது, எங்கே தான் பார்க்க முடியும், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து பார்க்கணும். அப்போ அவர் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குது, இல்லாத இடம்னு ஒன்று இருக்குது. இறைவனுக்கு என்ன இல்லை, பிற எதுக்கு தேடுறீங்கன்னு கேட்குது சைவ சித்தாந்தம். பிற எதுக்கு தேடுறேன்னு கேட்குது. தேடணும், விரும்பணும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அதனால தான் சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாட்களும் கடந்து போயின்னு முடித்தார். சைவம் தேடுவதை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் போலாம் சுற்றிக்கிட்டே இருப்பான், லைஃப் லாங் அது லைஃபே முடிஞ்சிடும். அது ஒரு சித்தாந்த வகுப்புக்கு வர்றப்பான், காதும் கேட்காது கண்ணும் தெரியாது, அதுக்கு ஒரு பேசவும் முடியாது, பல்லெல்லாம் போயிடும். அதுக்கு நான் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னா எப்படி படிக்கிறது? நான் என் வாழ்க்கையில் 40 வருஷம் எனக்கு இது சைவ சைவத்தை தொடங்கி சைவ சித்தாந்தத்தை தொடங்கி 40 வருஷம். நீங்கள் சொன்னதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். லேடிஸையெல்லாம் பார்த்து அதிகமாக யாத்திரை போகாதீங்க. உடனே லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கைகால் நல்லா இருக்கும்போது தானே போக முடியும், கைகால் சரியில்லைன்னா எப்போ போகிறது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லி போங்க, ஒரு 3 மாதத்துக்கு 2 நாள், வருஷத்துக்கு அப்போனா எவ்வளோ நாள் வருது, 8 நாள் வருதா, 8 நாள் அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரேடியாக திருவண்ணாமலை இருக்கிறேன், சிதம்பரத்தில் இருக்கிறேன், கோவில் இருக்கிறேன்னு ஓயாமல் சொல்லாதீங்க அப்படி சொல்லுவேன். அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க, அப்படி போனால் உங்களுக்கு என்னம்பாங்க. வாத்தியாரை மட்டும்தான் எழுத்து பேசுகிறாங்க அப்படி கேட்பாங்க. நான் சொன்னேன், அதுக்கு பிறகு தான் அவங்க திருந்தினாங்க. நான் சொன்னேன், ஏமா கால்கை நல்லா இருக்கும்போது மருமகளுக்கு வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்கை நல்லாதல்ல போது உங்களை காப்பாற்றும். நீங்கள் நல்லா தெம்பாக இருக்கும்போது சிதம்பரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம்னு சுற்றுங்க. அதுக்கு ஒரு நடக்க முடியாமனோன்னு வீட்டில் உட்காந்துட்டு மருமகளை கூப்பிட்டு பொங்கல் கொண்டு வா, தோசை கொண்டு வானா ஒன்றும் கொண்டு வராது, கல் தான் விழும், தோசை கல்லுலாம் வராது. புரியுதா? தோசை கல்லை தலையில் வேணால் போடுவாங்க. தவறை யார் தொடங்கி வச்சுருக்கிறா? நாம் தொடங்கி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க. அப்படி நான் ஒரு 100கணக்கான வரை திருத்தியிருக்கிறேன். இந்த யோசனை எனக்கு வரலையேம்பாங்க எல்லோரும். 100கணக்கான பெண்களை ஈரோட்டில் மட்டும் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க என்னுடைய வகுப்பில். கரூரில் 100க்கு மேலே படிக்கிறாங்க. ப்ரெசண்டே 90க்கு மேலே சார். இந்த தடவை கரூரில் ப்ரெசண்ட் 80, ஈரோட்டில் வந்து பொது வகுப்புக்கு ப்ரெசண்ட் 90, சிறப்பு வகுப்புக்கு இந்த தடவை நமக்கு ஒரு வேலை இருக்குது, சார்ட்ட கலந்துக்கிடுங்க. நம்ம எல்லோரும் ஆமாம், அதில் என்ன ஒன்று இருக்குது, அன்னம்பாளிப்பு நம்ம செட்டு தான் பண்ணுறோம், நம்ம அடியார்கள்லாம் பண்ணுறோம். புரிஞ்சுட்டவங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம். அதனால் இன்னும் பிரமன் மால்கானா பெரியவன் பார்த்தீங்களா, பெரியவனாக இருந்ததுனால பார்க்க முடியாமல் போச்சு. அப்போ இறைவனை தேடுறது மட்டும். இன்னொன்று என்னதுன்னா நாடுதல்னா விரும்புதல். விரும்பினால்தான் இறைவனை அடைய முடியுமே தவிர தேடுவதால் அடைய முடியாது. அதனால தான் அப்பர் ரொம்ப கவனமாக சொன்னார், தேடி கண்டு கொண்டேன்னார். எங்கே? என் உள்ளேன்னார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை. தேவன்னா ஒளின்னு அர்த்தம். தேவ் என்றால் ஒளி. தேவ் என்ற சொல்லுக்கு ஒளின்னு அர்த்தம். தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன்னார். தேடணும், நாடணும். தேடுதல் அதிகமாக இருக்கிறத விட நாடுதல் அதிகமாக இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சைவ சமயம் சொல்லுது, வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். சைவ சித்தாந்தம் திருவருட்பயன். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் நிறைய காசு வச்சுருக்கிறாரு, அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த காசை அடிக்கணும்னா 2 நடக்கணும். ஒன்று அவர் தூங்கணும், அல்லது அவர் அந்த இடத்த விட்டு போயிருக்கணும். அப்படின்னா தான் அடிக்க முடியும். உலகத்தில் இப்படி தான் திருட்டு நடக்குது. சிவபெருமானுடைய பொருளை யாரும் திருட முடியாது. ஏன்னா அவர் தூங்குறதும் இல்லை, எங்கேயும் போகிறதும் இல்லை. அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு சைவ சித்தாந்த அறிஞர் ஆனந்தராசன். ஒரு உதாரணம் சொன்னார். ரயிலில் ஒரு செல்வந்தர் பயணம் செய்கிறாரு. எதிர்த்தால ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், நல்ல டையெல்லாம் கட்டி டிப்டாப்பாக இருக்கிறார். இப்போ திருடனெல்லாம் டை கட்டிட்டு தானே வர்றான். முந்தையெல்லாம் பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் கலர் டர்க்கி வச்சுருப்பான், கலர் சட்டை போட்டு பார்த்தாலே யாரும் கண்டுபிடிக்கலாம். மீசெல்லாம் பெருசாக இருக்கும், பார்த்தாலே திருடன் முடிவு பண்ணலாம். இப்படி யாருக்கும் வித்தியாசம் தெரில.
ஆமாம், திருடனே ஹீரோ மாதிரி தான் வர்றான். அவர் என்ன நினச்சிட்டாரு, ஏதோ நம்மளை மாதிரி ஸ்டாண்டு நல்ல ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் முன்னால் கெட்டால் பணத்தை என்ன அவன் பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். பார்வை சரியில்லை, திருடன் முடிவு பண்ணிட்டார். அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இவர் தூங்கும்போது காசு அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு பிறகு இவர் தூங்கிட்டார், அவனும் தூங்கிட்டான். கடைசியில் இவன் இடையில நைட்டில் எழுந்திரிச்சு அந்த பொருளை திருடுவதற்கு ட்ரை பண்ணுறான். எங்கே தேடியும் கிடைக்கல. அவன் சொன்னான், நாங்கள் எங்களுக்கு குலத்தொழிலே திருடுறது தான், திருடுறதில் தோற்கிறதுங்கிறது எங்களை பொறுத்தவரை பெரிய அவமானம். அதனால் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் உங்கள் பணத்தை எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்டார். உன் தலையணை கீழே தான் வச்சுருந்தேன் அப்படின்னாரு. எங்கே? என்ன அர்த்தம்? நமக்குரிய இடத்துல நாம் தேட மாட்டோம். சாமியை எங்கே தேட சொல்கிறாங்க? நமக்குள்ளே தேடணும். அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொன்னார், பிரம்மன் மால் செய்த தவறு அதுதான். இதை நன்றாக புரிந்து கொண்ட பரஞ்சோதி முனிவர், இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பரஞ்சோதி முனிவர் ஒரு செய்தி சொன்னார். நீங்கள் மதுரைக்கு பிட்டுக்கு மண் சுமக்கும் போது அங்கே தானே படுத்து கிடந்தார், வந்திருந்தீங்கன்னா அடிமுடி தேடி புட்டு சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிறார். வந்திருந்தீங்கன்னா அடியும் பார்த்துருக்கலாம், முடியும் பார்த்துருக்கலாம், புட்டு சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிறார். அது நான் டீ குடிக்கும்போது உங்களுக்கு சேர்த்தானே கொண்டு வர சொல்கிறேன். அப்போ புட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பார்? தந்திருப்பாருங்கிறாரு பரஞ்சோதி முனிவர். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க, சதுரகிரி மகாலிங்க சாமி கோயில், ஆனந்தவள்ளி தாயார் அப்படின்னு முடிவு பண்ணால் அதில் உறுதியாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை ஒரு கோயில். நான் அந்த என் வாழ்க்கையில் அந்த தப்பை நான் செய்யலை. உடுமலைப்பேட்டைக்கு வெளியே நான் வேலைக்கே வரமாட்டேன்னே. கடைசி 5 வருஷம்தான் வெளியே வேலை செய்தேன். என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் கடைசி 5 வருஷம்தான் வெளியே வேலை செய்தேன். அதுக்கு முந்தைய நான் போகலை. நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மங்கையர்கரசிட்ட கேளுங்க. கரூருக்கு போகிறீங்களான்னு அவங்ககிட்ட கேட்டு அவங்க போக மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் நான் போனேன். உங்கள் அப்பா போவாங்களான்னு கேட்டேன். எங்கள் அப்பாவும் போயிடும்னு சொன்ன பிறகு தான் நான் போனேன். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், 10 அடியில் 10 இடத்துல போர் போடாத, ஒரே இடத்துல 100 அடி போரை போடு, ஒரே கோயிலில் உட்காரு, சாமி காட்சி கொடுப்பார். என்ன சொல்லி சாமி காட்சி கொடுக்குற நேரம் கிளம்பிடுறது. சிலர் கட்சி ஜெயிக்கும் போது வேறு கட்சிக்கு போயிடுவான், கட்சி தோக்கும் போது கட்சிக்கு வருவான். இப்படி தான் நம்ம ஆட்கள் எதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆன்மீகம் பண்ணுறாங்க. பிரமன்மால் காணா பெரியோன், அந்த வார்த்தை பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையில் பெரியோன் அதிலேயே முடிச்சிட்டார். அவன் பெரியவன் பார்க்க முடியாதுன்ட்டார். அவங்க தேடினது யார், யார் பெரியவன் பார்க்கறது தானே, அவன் தான் பெரியவன்ட்டார். மாணிக்கவாசகர் அவன் தான் பெரியவனார். அற்புதன், இறைவன் அற்புதமாக அதிசயமாக இருக்கிறான், அற்புதமாக இருக்கிறான். அது அற்புதன் என்பதற்கு வியப்பு தருபவன். ஆமாம் சொல்லுங்க. ரெண்டு வேற இல்லைன்னா அற்புத பத்து பாட வேண்டியதில்லை, அதிசய பத்து பாட வேண்டியதில்லை. 2 பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தண்டபாணி தேசிகர் உரை சொல்லியிருக்கிறார். அற்புதம்னா என்ன, அதிசயம்னா என்னன்னு பொருள் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு உதாரணம் எனக்கு நிறையா ஞாபகம் இருக்குது. ஒரு சுண்டைக்காய் எவ்வளவு என்ன சைஸ் இருக்கும், அது எலுமிச்சம்பழ சைஸில் இருந்தால் நமக்கு அதிசயமாக இருக்கும். புரியுதா? இப்படி அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. சுண்டைக்காய் வச்சு பார்க்காத ஒன்று. அற்புதங்கிறது சாம்பல்லிருந்து ஒரு பெண் வருது, அது அற்புதம். பாம்பு கடித்தவன் எந்திரிக்கிறான், அற்புதம். அதிசயம் என்பது சுண்டைக்காய் எலுமிச்சம்பழ சைஸில் இருந்தால் அதிசயம். இப்போ நீங்கள் ப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரிஜினல் ப்ளம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரேஞ்சுக்கு பெருசாக இருக்குது. ஆமாம், அதே அற்புதம் காண்க அநேகன். அநேகன் என்பதற்கு அநேக வடிவங்களை உடையவன். நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் 25 மூர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு எத்தனை மூர்த்தங்கள்? 25 மூர்த்தங்கள் சொல்லுவாங்க. 25 உருவங்களில் வருவார். பைரவர், வைரவர், நடராஜர், தட்சிணாமூர்த்தி. 25க்கு மேலேன்னு சொல்லுவாங்க. 25ங்கிறது வரையறை. ஆமாம், 25 அதுக்கு மேலே இருக்குதுன்னு எழுதுவாங்க. அதுதான் இது. அநேகன் என்பதற்கு சிலர் ஆன்மாக்களை சொல்லி, ஆன்மாக்களை சொல்லிடக்கூடாது. அநேகன் என்பதற்கு பல வடிவங்களில் இருப்பவன். அதாவது சைவம் அதை 3ஆக சுருக்கம். யோகம், வேகம், போகம் என்று சுருக்கம். யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம். அந்த பக்தன் வழிபடுற போது இப்போ ஞானத்தில் நாட்டம் இருந்தால் யோக வடிவத்தை கும்பிடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது இப்போ நம்ம இங்கே போய் மாசாணி அம்மனை கும்பிடுறோம், அது வேக வடிவம். எப்படியாவது வரமிளகா அரைச்சி பூசி அவனை என்ன செய்யணும், முடிச்சு கட்டணும். அது என்ன வடிவம்? இப்போ பைரவர்கிட்ட போய் நம்ம மோட்சம் கேட்க மாட்டோம். பைரவர்கிட்ட போய் இந்த மாதிரி நமக்கு கெட்டது பண்ணிட்டான், எனக்கு வியாபாரத்தில் இப்படி ஆகிட்டு நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு இப்போ உண்டா இல்லையா? அதெல்லாம் வேக வடிவம்.
போக வடிவங்கிறது அம்மையப்பர். அம்மையப்பராக இருந்தால் என்ன வடிவம்? போக வடிவம். போகம்னா நுகர்ச்சின்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் இருந்தால் தான் உலகத்தில் நுகர்ச்சிகள் நடக்கும். திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் கேட்குறாரு, சிவபெருமான் ஏன் கல்யாணம் செய்யணும்? இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி பதில் அவரோட பதிகத்தில் கேள்வி இருக்குது. அதற்கு பதில், சிவன் திருமணம் செய்யவில்லை என்றால் எல்லோருமே என்ன செய்வார்கள்? அவனே திருமணம் செய்கிற நாதருக்கு செய்ய வேண்டும் என்பார்கள். அப்போது அறம்னா என்னதுன்னு தெரியாமலே நேரடியாக யோகத்துக்கு போவார்கள். அறம் தெரியாதவங்க யோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அறமே தெரியாமல் வீட்டில் அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிட்டோன்னு தெரியாதவன் அம்மையை பற்றி எப்படி நடந்துக்கிட போகிறான்? தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்காதவங்க முருகனிடத்தை எப்படி அன்பாக இருக்க போகிறாங்க? உண்டா இல்லையா? தன்னுடைய மூத்த மகன்கிட்ட அன்பாக இல்லாதவங்க விநாயகர்கிட்ட எப்படி அன்பாக இருக்க போகிறாங்க? முதல்ல எதை பழகணும்? வீட்டில் அறத்தை பழகணும். வீட்டில் அறத்தை பழகணும். இவர் அறத்தில் சரியாக இருக்கிறாருன்னா அவர் வீட்டுக்கு நம்ம போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த குடும்பம் அவர் மேலே எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஊர் மறந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் ஓவராக குடும்பத்தை அலட்சியப்படுத்தி சமய நெறியில் நின்று பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். எதை அலட்சியப்படுத்தக்கூடாது? மனைவிக்கு திருமுறையில் ஆர்வம்னா கணவனுடைய தேவைகள் அறிந்து பணி செய்து தான் நம்ம சைவத்தில் நிற்கணும். கணவனுக்கு சைவத்தில் ஆர்வம்னா மனைவியினுடைய மனநிலையை புரிந்து அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியான கடமைகளெல்லாம் செய்துட்டு தான் சைவம் பண்ணணும். தொந்தரவுப்படுத்தாமல் நான் ஞானி ஆகிட்டேன், வடிவேல் சொன்ன மாதிரி நான் ஞானி ஆகிட்டேன்னு குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி தொந்தரவு பண்ணி சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி வருத்தத்தோடு சொல்கிறார், ரொம்ப அந்த அறங்களை சரியாக பார்க்காம விட்டு அது வந்துடும். அதனால தான் நம்ம இப்போ என்ன சொன்னார், அந்த இதில் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? அறத்தில் கவனமாக இருந்தால்தான் சமய நெறியில் கவனமாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சொற்பதம் கடந்த தொல்லு அற்புதம் காண்க அநேகன் காண்க. அநேக வடிவத்தில் இருப்பவன். அதுதான் நம்ம இந்த உதாரணத்தை சொன்னோம். வேக வடிவத்துக்கு சிலர் வேக வடிவத்தை கும்பிடுவாங்க. சிலருக்கு ஜாதகர் காலபைரவரை கும்பிடுங்கன்னா அவர் காலபைரவரை கும்பிடுவார். அது நோக்கம் வேறு. அம்மையப்பரை கும்பிடுறதுன்னா அதுக்கு நோக்கம் வேறு. சித்தியார் பரபக்கத்தில் அம்மையப்பருங்கிறது ஒன்று இல்லைன்னா உயிர்களுக்கு ஆண் பெண் வாழ்க்கை என்பதே இல்லாமல் போயிரும் இருக்குது சித்தியார் பரபக்கத்தில். அது அம்மையப்பர். இது இப்படியெல்லாம் சைவம் வரையறுக்கிறது. எத்தனை வடிவங்களை? 25க்கு மேற்பட்ட வடிவங்களே வருது. சிவபெருமானை குழந்தையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் முருகர், அதுக்காக அவர் குழந்தையாக வர முடியாது. உண்டா இல்லையா? இப்படி நிறைய சைவங்கள் வரையறுக்கிறது. ஆமாம் ஆமாம், அப்படி கிடையாது. இப்போது அதாவது மேல் நாட்டில் பிற நாட்டினர்கள் நம்ம மதத்துக்கு நிறைய வர்றாங்க. இப்போது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம், இந்த இயக்கங்கள் மூலமாக வர்றாங்க. இஸ்கான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம சாமியுடைய எல்லா சாமியும் பற்றி முதல்ல வகுப்படுக்கிறாங்க. இன்றைக்கு விநாயகர், நாளைக்கு சிவன், நாளை அடுத்து பார்வதி, அதுக்கடுத்த நாள் பெருமாள். பிறகு என்ன செய்கிறான்னா, அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு நாள் முடிவு பண்ணுறாங்க. எனக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்தவங்க நேரில் பார்த்தது. அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க இப்போது. அது என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து சிலை கொண்டு போய் எல்லா சாமியும் வச்சிடுறாங்க. அவங்க எந்த சாமி பிடிக்குதுன்னு சொல்லுதோ அந்த சாமி மேலே சாதனம் கொடுக்குறாங்க. நீ விநாயகர் பிடிக்குதுன்னா விநாயகருக்கான மந்திரங்க, விநாயகருக்கான வழிபாடெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மேல்நாட்டில். அதனால் நம்முடைய சாமி வந்து மல்டி பர்பஸ் இதில் இருக்கிறார். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தானே போகிறீங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல்? அதே தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி காட். ஆமாம், மல்டி ஆப்ஷன் காட். சார் ஒன்றும் இல்லை சார், என் பையனை பார்த்து ஒரு பொண்ணை காட்டி இதை தான் கல்யாணம் பண்ணு சொல்கிறது கரெக்டா? உனக்கு பெண்ணு பிடிக்க வரைக்கும் நான் காட்டுறேன்னு சொல்கிறது கரெக்டா? அதானே கரெக்டு. பிடிக்கிற வரைக்கும் நான் பெண் காட்டுறேன், என்கிட்ட 100 ஜாதகம் இருக்குதுன்னு சொல்கிறது தானே கரெக்டு. அதே மாதிரி தான் சாமி தன்னை என்ன செய்ய சொல்கிறாரு? செலக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்தந்த கேரக்டருக்கு தான் செலக்ட் பண்ணோம். இப்போ ஆடி மாதம் பெண் தெய்வத்தை வழிபடுறதை நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? சிவன் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்கள், அடுத்த மாதம் ஆரம்பிப்பாங்க. உண்டா இல்லையா? அதைத்தான் என்ன சொன்னார்? அற்புதம் காண்க அநேகன் காண்க. சொல் பதம், இதில் ரொம்ப கவனமாக படிக்கணும். தமிழில் பதம்னாலும் சொல்லு தான். தமிழ் பதம் என்ற சொல்லுக்கும் சொல்லுன்னு தான் அர்த்தம்.
பகுபதம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களா? பகுபதம், ஒரு சொல்லை பகுத்தால் அதுக்கு பேர் பகுபதம். இங்கு பதம் என்பதற்கு தன்மைன்னு அர்த்தம், தரம் அல்லது தன்மை. இறைவன் சொல்லுகின்ற தன்மையை கடந்தவன், சொல்லுகின்ற தன்மையை கடந்தவன். இப்போ நீங்கள் ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் லட்டு கொடுக்குறீங்க அல்லது காரம் கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த காரம் வந்து ஸ்பெஷல் பொள்ளாச்சியில் மட்டும்தான் கிடைக்குங்கிறீங்க. அவர் அதை பற்றி தன்மைகளை சொல்ல முடியும். இது நல்லா இருக்குது, நான் எங்கள் ஊரில் சாப்பிட்றதுக்கு இது வித்தியாசம் இருக்குது. இப்போ காரச்சேவுனா கோயில்பட்டி காரச்சேவை நீங்கள் அடிக்க முடியாது. அதுக்கு காரச்சேவுனா எது தான்? கோயில்பட்டி காரச்சேவு தான். சாத்தூர் சேம், ஆமாம். அதே மாதிரி நீங்கள் அல்வானா இருட்டுக்கடை அல்வா தான் அல்வா. மற்ற எல்லாருமே அல்வா செய்யலாம். கடலை பருப்பி அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கீங்க. அப்போது இதை உங்களால் சொல்ல முடிகிறதுனால தானே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இறைவனை பற்றிய அனுபவங்களை சொல்ல முடியாது. திருவுந்தியார்னு ஒரு சைவ சித்தாந்த நூல் இருக்குது. அதை எழுதியவர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். அவர்கிட்ட கேட்குறாங்க, சிவபெருமானை நீங்கள் அனுபவித்ததாக சொல்கிறீங்களா, எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், சொன்னால் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுவேன் அங்கன் இருந்தது. இதான் அவர் சொன்ன பதில். எப்படி இருந்ததுன்னு எப்படி சொல்கிறது, அப்படி தான் இருந்தது அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? சொல்லுவதறியேன் வாழி முறையோங்கிறார். அதை சொல்ல முடியாது. அந்த நூலை பாடம் கேட்டவர் ஆளவந்த தேவநாயனார். அவற்றை பாடம் கேட்டவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவர் இந்த மந்திரத்துக்கு நான் விளக்கம் சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் இந்த மந்திரத்துக்கு நான் விளக்கம், அவரும் அங்கன் இருந்தது என்று உந்திவரன் முடிச்சிட்டார். என்ன பொருள்? இறைவனிடத்தில் நாம் பெற்ற அனுபவங்களை பிறரிடத்தில் சொல்ல முடியும். அதற்கு வார்த்தைகள் கிடையாது. தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன். எனக்கு தடக்கையில் நெல்லிக்கனி மாதிரி தெரிகிறானுங்க, ஆனால் உனக்கு புரிய வைக்க எப்படி புரிய வைக்கிறது? பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் மல்டி மில்லியனர் ஆகிறத சொல்ல முடியுமா? பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் மல்டி மில்லியனர் ஆகிறது எப்படி ஆனது எப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் எனக்கு இது தேவையில்லம்பா. எனக்கு இந்த தொழில் பிடிச்சதுனால தான் நான் பெட்டி கடைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு டார்கெட் ஒரு நாளைக்கு 1000 ரூபா. காலையில் எந்திரிச்சோமா, சந்தைக்கு போனோமா, தக்காளி வாங்கினோமா, கருவேப்பிலை வாங்கினோமா, வியாபாரத்தை பண்ணோமா, கடையை மூடணுமா, தேவைப்பட்டால் 4 நாள் கடையை லீவ் விட்டோமா, இந்த வாழ்க்கை எனக்கு போதும்பா. அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி மல்டி மில்லியன் பிஸ்னஸை சொல்ல முடியும்? சைவத்தில் அதான் பிரச்சனை. நீங்கள் ஜீவன் முக்தரும் பகிர்ந்து விடலாம். ஆனால் யார் பகிர முடியாது? எல்லாரும் பகிர முடியாது. அந்த லெவல் இல்லாதவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது? பகிர முடியாது. ஆமாம், நான் பகிர முடியாது. தாத்தாவும் பேசுகிறேன். ஆமாம், அவனுங்க நான் சார் இந்த சித்தாந்த வகுப்பில் என்ன சொன்னேன்னு தெரியுமா? உங்களை கிறுக்கேன்னு சொல்லிட்டான்னா சைவம் சரியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த சித்தாந்த வகுப்பில் சொன்னேன். தாராபுரத்துலேருந்து ஒரு சன்னியாசி வருவார் வகுப்புக்கு. அவர் இருக்கும்போது தான் சொன்னேன், உங்களை யாராவது கிறுக்கன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லைன்னார். அப்போ நீங்கள் சரியாக சைவம் பண்ணலை அப்படின்னு. ரமண மகரிஷி யார் விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிறுக்கன்னா அது பெரிய ஞானி. அபிராமி பட்டரை மனநோயாளின்னா பெரிய ஞானி. தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களை யாராவது பார்த்து கிறுக்கன்னு சொல்லிட்டா நீங்கள் சரியாக சைவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கெட்டவனானா நீங்கள் நல்லவங்கன்னு அர்த்தம். புரியுதா? நல்லவனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாமிக்கு சரியாக சாமிக்கு நீங்கள் நல்லவனா இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சைவத்தில் போக போக புரியும். அதைத்தான் சொற்பதம் கடந்த, சொல்லும் தரத்தை கடந்த. அதனால தான் உள்ளேயே மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, நூல் உணர்வு உணரா நுண்ணியோர் சொல்ல முடியாத நுண்ணறிவு. ஆமாம், சொல்லாத நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். சொல்ல முடியாது. ஆமாம், அதான் நூல் உணர்வு நுண்ணிய. இன்னொரு இடத்துல சொல்கிறார், சொற்பதம் கடந்த தொல்லோன். அதான் இந்த இடம். இன்னொரு இடமும் இருக்குது, நுண்ணியோன். நூல் உணர்வு காணா நுண்ணியோன் அப்படிங்கிறார். இப்போ மாணிக்க வாசகர்கிட்ட கேட்டால் நூல் உணர்வு காணா நுண்ணியோன்னு, அப்போ நீங்கள் எதுக்கு நூல் எழுதுனீங்கன்னு கேட்டால், நூல் இறைவனை காட்டும். நூலுக்கு என்ன வேலை? இறைவனை காட்டும், அவ்வளோதான். இறைவனை காட்டுறது அதனுடைய வேலை. உயர்ஞானம் 2ஆம். ஒன்று திருவருள், மற்றொன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம். சிவப்பிரகாசத்தில் சொல்கிறார். ஞானம் 2. நூல்களும் ஒரு ஞானம், நூலால் வருவதும் ஒரு ஞானம். முதல் ஞானம் எது? நூல்கள். நூல்களுக்கு என்ன வேலை?
சாமியை காட்டுறதோடு தான் வேலை. சாமியை நூல் தராது. சாமியை காட்டுறது தான் நூலுக்கு வேலை, வழிகாட்டுறது தான். இந்த சுவாமி சிவானந்தா சொல்லுவார், கைகாட்டி மரம் ஊரை காட்டும், உன் கூட வராது. பொள்ளாச்சின்னு போர்டு காட்டும், நீங்கள் போகும்போது உங்கள் பின்னால் வழிகாட்டுறேன்ட்டு வருமா? பொள்ளாச்சிக்கு யார் தான் போகணும்? நீங்கள் தான் போகணும். சுவாமி சிவானந்தா சொல்லுவார், மழை வரும் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கும், பஞ்சாங்கத்தில் இருந்து மழை வராது. எவ்வளோ அழகான கண்டுபிடிப்பு! மழை வரும் என்று பஞ்சாங்கத்தில் இருக்கும், எதிலிருந்து மழை வராது? மழை வராது. நான் வேதாந்திகள் கூட ஒரு 6 வருஷம் இருந்தேன். வேதாந்திகள் சொல்லுவாங்க, நூலுக்கு என்ன வேலை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணீர் எடுத்து தான் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. கங்கை கரையில் இது நடக்குது. கங்கை பெருக்கெடுத்து வந்து கங்கைக்குள்ளே எது முங்கிட்டு? கிணறு முங்கிட்டு. அதுக்கு ஒரு கிணறு தேடுவாங்களா? ஏன்னா கங்கையே வந்துட்டு தண்ணீர் எதில் எடுத்துக்கிடுவான்? அருள் பெருக்கெடுத்து விட்டால் நூல்கள் தன்னுடைய வேலையை முடித்துக்கொள்ளும். நூல்கள் தன்னுடைய வேலையை முடித்துக்கொள்ளும். அதைத்தான் சொற்பதம் கடந்த தொல்லோன். தொல்லோன்னா பழமையானவன். இறைவனை பழமையானவன் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா, அந்த பழமையானவன்கிறது தான் அவருடைய. இப்போ சில நிறுவனங்கள் வந்து தன்னுடைய பழமையை சொல்லி பெருமையை சொல்லும். சின்ஸு 1955 போட்டிருப்பான், இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம்பா. அது மாதிரி இறைவனுடைய பழமையை சொல்ல சொல்ல அவனுடைய அனாதி முதன்மை தன்மை தெரியும். ஆமாம், 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 நம்பிக்கை வரும். ஆமாம், அதே இறைவனுக்கு அந்த பழமையை சொல்ல சொல்ல உங்களுக்கு சிவன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு தான் மாணிக்கவாசகர் இந்த பழமை என்ன செய்கிறாரு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமாம், பிரமன் காப்பெரிய சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன். சேட்சினா தொலைவுன்னு அர்த்தம், டிஸ்டன்ஸ். சேட்சி, சேய்மை என்பது சேட்சி என்று வந்தது. சித்தம், நம்முடைய மனம் போய் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறான். இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்கிறேன், சாமியுடைய வீட்டு முன்னால் இருக்கிற வாகனங்கள்லாம் எனக்கு தெரியுது, பொருட்கள் தெரியும். ஆனால் என்னுடைய மனதுக்கு எது தெரியாது? இறைவனை நான் என் மனதால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஒரு அளவான ஆற்றலுடைய மனதை கொண்டு அளவற்ற ஆற்றலுடைய யாரை பார்க்க முடியாது? இறைவனை பார்க்க முடியாது. வானத்தில் நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இப்போ ஏன் பார்க்க முடியல? இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கே உங்களுக்கு என்ன ஒரு கருவி வேணும். அதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? அதுக்கு ஒரு கருவி வச்சுருப்பாங்க விஞ்ஞானிகள், டெலஸ்கோப்னு ஒரு கருவி வச்சுருப்பாங்க. இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கே கருவி வேணும். அதுவும் ஒரு பொருள், அழியக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு. அழியாத இறைவன் வந்து நோக்கரிய நோக்கு, அவனை பார்ப்பதற்கு இந்த அறிவால முடியாது. இப்போ நிறைய ஆன்மீகவாதிகள் சைவத்துக்கிட்ட தோக்கிறதுக்கு காரணம், நான் காட்டுறேன், என் அறிவை வச்சு காட்டுறேன், நானே காட்டுறேன் அப்படிம்பாங்க. சைவம் அதை மறுக்கிறது. அதையெல்லாம் கடந்து திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி, சிவ பூஜை, ஞானம், இதில் எது மிஸ் ஆனாலும் யார் கிடையாது? கிடையாது. திருக்கோயில் வழிபாடு 1, திருக்கோயில் பணி 2, சிவபூஜை 3, தியானம், அக வழிபாடு 4, அக வழிபாடு, ஞானம். இப்போ நம்ம பண்ணுறது ஞானம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் சிவன் கிடைப்பார். இதில் ஒரு பார்ட்டை வச்சு யாரும் அடைய முடியாது. இதில் எல்லாமே டயர் தானே, ஒரு டயர் போதாதான்னு கேட்க முடியாது. 4 டயர் இருந்தால் தான் கார் ஓடுது, 16 டயர் இருந்தால் தான் சில லாரி ஓடுது. சைவத்தில் எத்தனை டயர் வேணும்? 4 டயர் வேணும். ஆமாம், போகாது. சொற்பதம் கடந்த சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. இந்த 2 வரி நிறைவு பண்ணுறோம். பக்தி வலையில் படுவோன்னு காண்க. இப்போ உடனே நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? மாணிக்கவாசகர் ரொம்ப கவனமாக தன்னுடைய நூலை எழுதுகிறார். சொல்லுக்கு சொல்லால் முடியாது, சரி சாமி, அப்போ முடியாது, விட்டுருங்க. அற்புதன், சாமி அற்புதமெல்லாம் எங்களுக்கு எட்டாது, விட்டுருங்க. மனசுக்கு எட்ட மாட்டான், மனசுக்கு எட்டாதான், அப்போ அதுவும் முடியாதா? உடன்பட பக்தி வலையில் படுவோன்னு காண்க. டக்குன்னு என்ன சொன்னார்? நீங்கள் வந்து முடியாது முடியாதுன்னா அப்போ விட்டுருங்க சார்ம்பீங்க. விட்டுருங்க சார், அவர் விட்டுருவீங்கன்னு சொல்லிடுங்கிற இடத்துல கரெக்டாக என்ன சொல்லிட்டாரு? அன்புங்கிற வலையை வீசினா யாரை பிடிக்கலாம்? இறைவனை பிடிக்கலாம். பக்தி வலையில் படுவோன் காண்க. அந்த பக்தி வலையில் கிடைப்பவன் சிக்குபவன் என்று அர்த்தம். பக்தி வலையில் கிடைப்பவன். இன்னைக்கு முழுதும் பாடம் இந்த ஒரு வரி தான்.
ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இன்றைக்கு பாடம் முழுவதும் இதுதான். அதாவது இந்த உலகத்திற்கு கடவுள் ஒருத்தன்தான், அதான் ஒருவன். கடவுள் ஒருவன் தான், மற்ற எல்லாரும் என்னது? உயிர்கள். அதான் ஒருவன் என்னும் ஒருவன். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் காண்க. இந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சுக்கிடுங்க. அடுத்த வகுப்பு நாம் இதிலிருந்து பார்க்கலாம். சரியா? நிறைவு பண்ணுறோம். நம்முடைய இந்த சாமியினுடைய திருவடிகளை வணங்கி, சதுரகிரி மகாலிங்க சுவாமி திருவடியை வணங்கி, ஆனந்த வள்ளி தாயார் திருவடிகளை வணங்கி, நம்ம குரு சாமி அவர்களை வணங்கி, இந்த சிவனடியார்கள் இந்த நேரத்தில் அவங்க பாட வேண்டிய நேரத்தில், இப்போ நம்ம கிளம்பிடுவோம், அவங்க பாடணும், நம்மளால் கூட 1 மணி நேரம் வேலை செய்யணும். அது உங்களுக்கு சாமி சரியாக கணக்கு போட்டு புண்ணியமாக தருவார். புரியுதா? கவலைப்படாதீங்க. தரலைன்னா நான் பொறுப்பு. நீங்கள் என்னையே கேட்கலாம். அதனால் அவங்களுக்கும் அடியார்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. சிவாய நம சிவாய.